கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் திட்டம் கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில்வே சேவைகளை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் கள்ளனிவெளி ரயில் பாதையில் மருதானையிலிருந்து மாகும்புர பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகமை கரையோர ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணந்துறை வரை முதலாவது கட்டமாக செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வது மற்றும் திட்ட அமலாக்கத்தின் போது எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போதுள்ள ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்போதுள்ள அகல பாதைகளுக்கு பதிலாக நியம பாதைகளாக ரயில் தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன் போது ஆலோசிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.